ஓமுருகா அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேங்க் நிஃப்டி இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் ஆகிட்டு இருந்த இடத்துல லாஸ்ட்டு ஃப்ரைடே ஒரு பயங்கரமான பையிங் சைடு க்ளோசிங் வச்சிருக்கு. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சா, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகி மார்க்கெட் டோட்டலாக இங்கேருந்து மேலே போக ஆரம்பிக்குமா, இல்லை கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, என்ன நடந்திருக்கு அப்படின்றதே இல்லை ஃபுல்லாக ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். வீக்லியோ டெய்லியோ பொசிஷனை ஹோல்டு பண்ணி வைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், இன்ட்ராடேயில் பொசிஷன் எடுத்தால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி எல்லாத்தையும் சொல்லி தெளிவாக நம்ம பார்த்தரலாம். வீக்லி கேண்டில் வந்திருக்கும். வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு வந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த க்ரீன் கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 2020 ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஜோனுக்கு மார்க்கெட் எப்போ வந்தாலும் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுது. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கரெக்டாக அதே ஜோனில் மார்க்கெட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோசிங் வச்சுருக்கு. இதோட கண்டினியூட்டி, இது யூட்டர்ன் தானா, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ என்னென்னா இந்த 50,000 லெவல் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் லெவல். மார்க்கெட் இந்த 50,000 லெவலை கிராஸ் பண்ணால் தான் இதுக்கப்புறம் இதோட கண்டினியூட்டி மார்க்கெட் நல்லா ஒரு ஹெவியாக ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த 50,000 லெவலை கிராஸ் பண்ணாத வரைக்கும் ஹெவியாக ஃபாலிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ப்ரீவியஸாக எங்கேருந்து பையிங் நடந்துச்சோ மார்க்கெட்டில், அதே ஜோனில் மார்க்கெட் பையிங் எடுத்திருக்கனால இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் கிளியராக செல்லிங் சைடு மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கிளியராக இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிருக்குங்களா, ஆனால் இங்கே ஒரு எம் பேட்டர்ன் வீக்லி கேண்டிலில் ஃபார்ம் ஆகிருக்கு. பண்ண இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே வந்திருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வெயிட்டிங் கேண்டில் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்காங்க. இதோட கண்டினியூட்டி இதை தாண்டி பிரேக் அவுட் கொடுத்து இந்த ஜோனை தாண்டி வெளியே போயிட்டாங்கன்னா கிளியராக பையிங் மார்க்கெட் சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகி மேலே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இங்கேயும் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகி திரும்பவும் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு வெயிட்டிங் கண்ணில் எடுத்துக்கலாம். பட் என்னன்னா இது வீக்லி வைஸ் சொல்கிறேன். வீக்லியை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இந்த சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகி மாறும். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி இருக்கும். இன்ட்ராடேயில் ட்ரேட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இது கிளியராக இருக்குது இல்லைங்களா. இங்கே எப்படின்னா செல்லர் மார்க்கெட்டை ரன் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஒன் டே பையர் கொண்டு போயிருக்காங்க. பட் என்னென்னா இன்னுமே செல்லருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டை கீழே ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்காக. இந்த வீக்லியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பையருக்கான இதாக சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகலை. இன்னும் செல்லர் கையில் தான் மார்க்கெட் இருக்குது. அடுத்த வீக்கில் மார்க்கெட் இன்னும் பையிங் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுட்டாங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். டோட்டலாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் லாங்கில் பொசிஷன் வைக்கிறவங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த பேட்டர்னை ஃபெயிலியர் பண்ணிடும். இந்த எம் பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டு இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி மறைஞ்சு மார்க்கெட் இங்கே போய் கேண்டில் எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பேட்டர்னே இல்லாமல் போயிடும். இதனால் இப்போ மண்டேலேருந்து ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சைடு போகுது அப்படின்றத அடுத்து பொறுத்து பார்க்கலாம். மேலே இந்த ஜோனை தாண்டிட்டாங்கன்னா தான் கிளியராக பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் தான் செல்லர் மார்க்கெட்டில் கொஞ்சம் டேர்ன் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வரைக்குமே செல்லர் கையில் இன்னுமே மார்க்கெட் அவங்க கையில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு. இந்த 51,000 லெவல்லேருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிரேக் அவுட் பண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்தாங்க க்ரீனில், யார் பையர் பட் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஜோனை எப்போ ரீச் ஆனாங்களோ அப்போ இது ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் பண்ணி கீழே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே கொண்டு வந்த மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா, இமீடியட்டாக இந்த ப்ரீவியஸ் லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிட்டு சடனாக அங்கேருந்து யூட்டர்ன் போட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யூட்டர்ன் எதுனா ப்ரீவியஸாக இங்கே நமக்கு நடந்திருக்கு பார்த்தீங்களா, பையிங் நடந்து மேலே போன இடம். இந்த ஜோனில் பையிங் நடந்து மேலே போயிருக்காங்க. போனது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல தான் மெயின் என்னென்னா, இந்த ப்ரீவியஸாக இருந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க. இந்த க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பையர் தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக பையிங் சைடுக்கான ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா அது போக நம்ம ஆல்ரெடி பையிங் சைடு ஒரு ட்ரெண்ட் லைன் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அது ஞாபகம் இருக்குங்களான்னு தெரியல, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த இடத்துல வந்து பையர் மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் ஃபால் ஆனும் போது டேயில் வந்து இதைத்தான் பார்த்தோம். மார்க்கெட் வந்து இங்கே வந்து கண்டினியூவாக சப்போர்ட் எடுத்து போயிட்டே இருக்குது, இதை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதே மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்க. கீழே வந்தப்பயே திரும்ப ஃபுல் பேக் கொடுத்தப்ப லாஸ்ட் கேண்டில் எங்கே வச்சிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் வந்து டேயில் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சாங்க. இப்போ என்னன்னா இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி அகைன் வந்து மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது இப்போ டே வைஸ் பார்க்க போனோம்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பையர் கண்ட்ரோலில் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறுறோம் பாருங்கள். வீக்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் மார்க் இருக்குது. செல்லருக்கும் பையருக்கும் 50-50% வாய்ப்பில் இருக்குது. ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதும் சரி, ஹெவியாக மேலே போகிறதும் சரி, நம்ம சொன்ன ஜோனை தன்னா தான் முடியும். டேவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இப்போதைக்கு இருக்க ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் பையர் வந்து டேக் ஓவர் எடுத்து மார்க்கெட்டை ரன் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ராடேயில் அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன இருந்துச்சுன்னா நேற்று ஓப்பன் ஆகலேருந்தே இமீடியட்டாக மேலே போனாங்க. நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து இது செல்லிங் நடந்த ஜோன்னால இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சுன்னா செல்லர் வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இந்த ஜோனை தாண்டி மேலே போணுச்சு. இமீடியட்டாகவே செல்லர் வந்து இந்த ஜோனில் வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பட் என்னன்னா பண்ண மார்க்கெட்டை தாண்டி பையர் க்ளோசிங் போய் மேலே இதை தாண்டி வச்சுட்டாங்க. ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்க பட்சத்தில் வந்து இதை தாண்டி மேலே க்ளோஸ் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. திரும்பவும் வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து கீழே கொண்டு வந்துருப்பாங்க. பட் இதை தாண்டி மேலே க்ளோசிங் போய் வச்சனால இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து செல்லர் வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே இங்கே எப்போ செல்லர் ஸ்ட்ராங் ஆகுவாங்க அப்படின்னா 50,600 லெவலில் மார்க்கெட் எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து திரும்பவும் வந்து செல்லர் உள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு வேளை இங்கே ஃபால் எதுவும் வருதுன்னா கூட திரும்பவும் பையை ட்ரை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு ரன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து வீக்லியில் வந்து பேட்டர்ன் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஹவர்லி கேண்டரில் கரெக்டாக இங்கே வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இந்த இடத்த வெயிட்டும் பண்ணி இதை கிராஸ் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. ஸோ இதே தான் இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ஜோனில் வந்து டைரெக்டாக திரும்பவும் இங்கே எங்கேயாச்சும் ஃப்ளாட் ஓப்பனே ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜோனை தாண்டும் போது அகெயின் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கீழே ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் மார்க்கெட்டில் இந்த இடத்துல சைடுவே வாலட்டிலிட்டி போக தான் இருக்கும். இந்த 50,600 லெவலெல்லாம் தாண்டி ஸ்ட்ராங்காக வந்து க்ளோசிங் வச்சா மட்டும்தான் இதோட கண்டினியூட்டி நம்ம கீழே போகும்னு சொல்லி மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இங்கே ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் நடந்திருக்கனால எந்த கிளியர் கச்சா வந்து நமக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ வந்து பையர் ட்ரை பண்ணியிருக்கனால திரும்பவும் பையங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ண வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா செல்லிங் சைடு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பையிங் வந்து மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொண்டு போனனால. ஸோ இப்படினா இதை வந்து சின்ன சின்ன லெவலில் தான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சப்போஸ் வந்து இங்கே 51,000 ரவுண்ட் லெவலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ மார்க்கெட் மறுபடியும் இந்த லெவலில் வந்துச்சுன்னா இந்த லெவலை வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஒரு வேளை 51,000 லெவலையும் ஸோ ஒருவேளை மறுபடியும் மார்க்கெட் 51,000 லெவலில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சப்போஸ் திரும்பவும் வந்து 50,800 இந்த லெவலில் வந்து திரும்பவும் பையர் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ செல்லிங் சைடு போகும்போது நம்ம 50,600க்கு கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து செல்லிங் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ மேலே வந்து இம்பார்ட்டன்ட்ங்க, மேலே ஒருவேளை டேரெக்டாக கேப் அப் வந்து நல்லா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு 51,500 அந்த ரேஞ்சில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பற்றிருக்கோம்னா மார்க்கெட்டோட டோட்டல் ஃபால்லேருந்து 51,400 லெவலை தாண்டிச்சுன்னா டோட்டல் ஃபால்லேருந்து 50%க்கு மேலே போயிடும். அப்படின்னும் போது இந்த டோட்டல் ஃபால் வந்து ஃபால்ஸ் ஆகி சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகி பையிங் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து கேப் அப்பே டேரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பையிங் வந்து ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து வந்து நமக்கு பையிங் நடந்துகிட்ருக்கு இங்கே 49,800லேருந்து. ஸோ அப்படின்னும் போது மறுபடியும் மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்ற பட்சத்தில் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரு வேளை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் கீழே வந்துட்டு இங்கே திரும்ப வெயிட் பண்ணி டபுள்யூ பேட்டர்ன் ஏதாச்சும் ட்ரை பண்ணி திரும்ப எல்லாத்தையும் ஃபுல்லிங் கேண்டில் ஏதாவது ட்ரை பண்ணி திரும்ப ரிவர்ஸ் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இவ்வளோ பெரிய இது நடந்தனால திரும்ப நாளைக்கு வந்து ஒரு ஹால்ட்டு கேண்டிலாகவே இந்த இடத்துல வந்து டெய்லி கேண்டிலில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டில் ஒன்று பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட் டைரெக்டாக வந்து கேப் அப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து அங்கே வந்து இமீடியட்டாக அந்த இடத்துல ஒரு செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து இல்லை மார்க்கெட் கொஞ்சம் மேலே போதுனாலும் இந்த 51,600 700க்குள்ளே வந்து அங்கே வந்து செல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வந்து ஒன்ஸ் லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போனாங்கன்னா மறுபடியும் அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம செல்லிங்க்கான ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
பண்ணாலும் திரும்ப கீழே வந்து அந்த 51,200லேருந்து 51,000 லெவல் வரைக்கும் திரும்ப பையிங் அக்குமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரெயிலிங் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த இடத்த தாண்டுதுன்னா டேரெக்டாக வந்து மார்க்கெட் மேலே போய் இந்த 51,600 to 700 இந்த ஜோனை வந்து மறுபடியும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக இங்கே தான் நடந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோனை போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, நிஃப்டியோட வீக்லி அனலைஸ் பார்த்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கண்டினியூட்டியாக வந்து ஃபாலோ ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா. வந்த இடத்துல கரெக்டாக இங்கே ஃபாலோ ஆகிட்டு வந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு வெயிட்டிங் கேண்டில் இருந்துச்சு. இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு இந்த வாரம் தான் வந்து கண்டினியூவாக வந்து ஒரு பையிங் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இதனால் சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகி டோட்டலாக மாறிச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸாக எங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்து எடுத்தாங்களோ இன்னும் அந்த ஜோனுக்கு கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னா பையிங் சைடு எப்போ நல்லா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 24,500 லெவலுக்கு மேலே போய் எப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் கிளியர் கட்டாக வந்து திரும்ப வந்து பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் என்னென்னா செல்லர் வந்து மறுபடியும் மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணி கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ 23,300 லெவலில் மார்க்கெட் அகைன் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கீழே வந்து 21,000 லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட்டாக நடந்திருக்க வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்து பையிங் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம அடுத்து வந்து இன்ட்ராடேயில் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வீக்லியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த ப்ரீவியஸாக எங்கே மார்க்கெட் வந்து எடுத்தாங்களோ அந்த ஜோனை வந்து இன்னும் கிராஸ் பண்ணாதனால வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அமையல. ஸோ இதான் சொன்னேன். ஸோ வந்து எந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி வந்துச்சோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் இதெல்லாம் தாண்டி திரும்பவும் கிராஸ் பண்ணி போனால் மட்டும்தான் வந்து பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் எதையும் வந்து பேங்க் நிஃப்டிலையும் காட்டணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து செல்லர் உள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னது எதனாலனா, இந்த ஜோன் வந்து கிளியராக வந்து கன்சால்டேஷன் வந்து நடந்த ஜோன். ஸோ கன்சால்டேஷன் நடந்த ஜோன்னும் போதே மார்க்கெட் மறுபடியும் உள்ளே வந்துச்சுன்னா செல்லர் மறுபடியும் இங்கே உள்ளே ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தான் செல்லர் ட்ரை பண்ணி மார்க்கெட்டை ஃபால் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த ஜோனை தாண்டாமல் வந்து கிளியராக வந்து பையிங் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணுன்னா மார்க்கெட்டு இமீடியட்டாக வந்து இந்த ஜோனை கிராஸ் பண்ணி வெளியே போய் க்ளோசிங் வச்சுருவாங்க இந்த 52,500. ஸோ வந்து இது இந்த வாரமே நடக்கலாம், இல்லை அடுத்த வாரம் 1 or 2 வீக்ஸில் ஒரு வெயிட்டிங் கேண்டில் போட்டு இமீடியட்டாக கிராஸ் பண்ணிடலாம். இல்லை இந்த வாரம் பாதி கிராஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த கண்டினியூட்டி வந்து பாதி கிராஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த ஜோனை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் லாங் டைமில் இருந்து இன்வெஸ்டிங் எடுக்கிறதுக்கு கிளியர் கட்டாக வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து கிளியரான ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இதுதான் சொன்னேன். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா லாங் டைமுக்கான பையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அகைன் நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதே சேம் தான். ஸோ வந்து ட்ரெண்டிங் சேஞ்ச் ஆகி லாங் டைமுக்கான எடுக்கலாம்னா இப்போதைக்கு வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கலாம் லாங் டைம் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ வந்து இந்த மெயின் ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ வந்து இது டே கேண்டிலில் வந்து என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டே கேண்டிலில் வந்து கிளியராக காட்டுது பார்த்தீங்களா, எங்கே வந்து வெயிட் பண்ணி மார்க்கெட் மேலே போணுச்சோ அந்த பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து கரெக்டாக இந்த ஜோனில் வெயிட் பண்ணுது. அதாவது இது சப்போர்ட்டாக இருந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாதிரி இந்த ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாலும் இமீடியட்டாக வந்து இந்த ஜோனெல்லாம் தாண்டி வெளியே போனால் தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பவர் இல்லாமல் போகும், மறுபடியும் இது சப்போர்ட்டாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆல்ரெடி இந்த கேண்டில் வந்து ரொம்ப பையிங் கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கே பொறுத்த வரைக்கும் செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா பண்ண முடியாது. ஏன்னா வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பையிங் கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு, செல்லருக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்கலன்னும் போது உள்ளே வந்து பையர் இருக்காங்கன்னு அர்த்தம், அதுவும் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இமீடியட்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஹெவியாக செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா பண்ண முடியாது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் கீழே வந்துச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டைம் மேலே போணுச்சு, வந்து செல்லர் எவ்வளோ ரெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துலலாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்து மேலே போனதை திரும்பவும் கீழே கொண்டு வந்து க்ளோசிங் வச்சாங்க. ஸோ அதே தான் வந்து நம்ம நேற்று எதிர்பார்த்தோம். பட் என்னென்னா மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் எடுத்து ஒரு ஜோனில் இருக்குது, இதுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ திரும்பவும் க்ளோசிங் எப்படி வைக்கிறாங்கன்றதை வச்சு நம்ம அடுத்து முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் க்ளோசிங் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ப்ரீவியஸாக இங்கே இருந்த எல்லா செல்லரையும் காலி பண்ணி மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ வந்து இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து இது ஒரு பையிங் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இங்கே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்களா, டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்து இதே மாதிரி இங்கேயும் மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க. பட் என்ன, இது ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்கே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கூட டெய்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சைடு கேண்டிலாக வந்து இங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது.
ஏன்னா ஒரே நாளில் மார்க்கெட் வந்து ஒரு 550 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் பண்ணியிருக்கனால கீழே வந்து ஓப்பன் ஆனாலும் த்ரூவாக வந்து கீழே பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. திரும்பவும் வந்து பையர் வந்து இந்த இடத்த ட்ரை பண்ணி மார்க்கெட்டை ஹோல்டு பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் நல்லா இந்த இடத்துல கன்சால்டேஷனே நடந்து ஒரே மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றதை கிளியர் கட்டாக வந்து பிளான் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து செல்லிங் சைடு எடுக்கணுமா இல்லை பையிங் சைடு எடுக்கணுமா அதுக்கு அடுத்த நாள் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி வந்து இமீடியட்டாக செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து பயங்கர மூவ்மெண்ட்டில் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ குளோபல் நியூஸோ இல்லை நம்ம நியூஸோ ரிசல்ட் பாசிபிலிட்டி ஏதோ ஒன்றில் வந்து மார்க்கெட் திரும்பவும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த செல்லிங் எதனால் வரும்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஏன்னா இங்கேருந்து மேலே போனவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். திரும்பவும் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 30,000 அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் ஷோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். டேரெக்டாக கேப்பை போப் ஆகிட்டோன்னே இன்னொரு 15,000 காட்டுது. அப்படின்னும் போது ஒரு ப்ராஃபிட் வருதுன்னும் போது அதை புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து இமீடியட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து 1 மினிட் கேண்டில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஏதாவது எம்பேட்டன் போட்டு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 5 மினிட்ஸில் வந்து அதுக்கேற்ற மாதிரி கேண்டிலும் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இஎம்ஐ எதுவும் பிரேக் அவுட் கொடுக்குதுன்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக இங்கேருந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். திரும்ப இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணும். ஒருவேளை வெயிட்டிங் கேண்டில் கூட இதை போடலாம். அப்படி என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு ரெட் கேண்டில் அமைஞ்சிடும். கேப் அப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இங்கே வந்து எதுவும் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ரெட் கேண்டில் அமைஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து இது பையர் ஜோனில் தான் இருக்கும் அப்படியும். ஸோ திரும்பவும் அதை தாண்டும் போது திரும்ப வந்து மார்க்கெட் நல்லா மேலே போகும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனிச்சுன்னா இதுதான் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த ஜோனை கிராஸ் பண்ணுதுன்னா திரும்ப ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது க்ளோசிங் வந்து 24,000க்கு மேலே வந்து போய் க்ளோசிங் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,950 லெவலில் இல்லை மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அந்த 700 to 800 லெவலெலாம் திரும்பவும் வந்து பையர் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ கீழே எது வரைக்கும் இப்போ வரும்னா கீழே வந்து இங்கே எதுவுமே வந்து கிளியர் கட்டாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேண்டில் வந்து இருக்கலை. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனிச்சுன்னா செல்லிங்கில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னா அது கொஞ்சம் வந்து ஸ்கால்பிங்கில் அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இங்கே இந்த 23,750 இல்லை 700 லெவல்லையோ மார்க்கெட் வந்து திரும்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்கனால ஒரு 50 பாயிண்ட் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட் முன்ன பின்ன வந்து மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து கிளியராக வந்து பையிங் சைடு மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது நாளைக்கு. சரிங்களா? ஸோ மார்க்கெட் இதை வீக் பண்ணி கீழே வரணும் அப்படின்னா திரும்பவும் இந்த 24,400 to 500 லெவலில் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் திரும்பவும் வந்து சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொன்னேன் நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் கன்சால்டேஷன் நடந்து இங்கே எதுவும் க்ளோசிங் வந்துச்சுன்னா அதை வச்சு பிளான் பண்ணிக்கலான்னு. ஏன்னா வந்து பேங்க் நிஃப்டியில் நமக்கு நியர்பைலேயே காட்டி கொடுக்குது. ஏன்னா அது வந்து 2 நாள் மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் ஒரே நாள் மூவ்மெண்ட்டில் மேலே போனனால வந்து இப்போ வந்து செல்லருக்கு இமீடியட்டாக ஒரு ஜோன் வந்து கிடைக்கல. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு டே வந்து வெயிட்டிங் தேவைப்படும். ஸோ 1 டே வெயிட்டிங் நடந்தால் தான் அவங்க பொசிஷன் ஆட் பண்ணுறது எதுனாலும் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டை ரன் பண்ணி அதே ஃபாலோவில் வந்து கொண்டு போகலாம். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ வந்து 700 750 இந்த ஜோனை வரும்போது மறுபடியும் பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கோங்க. கேப் அப் ஓப்பன் ஆனிச்சுன்னா மட்டும் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் பார்த்தீங்களா லோ பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து இந்த சென்செக்ஸும் ஃபின் நிஃப்டி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.